ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் முக்கியமான இது பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட். இப்போது லாஸ்ட் கிளாஸில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னென்னா, இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங் தெரியுங்களா? லெட் f from d to c be an analytic function on d. Okay, right. இப்போ a point a belongs to d, let a belongs to d. If the function f has conformal at this point, if condition na f dash at a வந்து not equal to 0 முக்கியமான condition. So derivative at the point வந்து not equal to 0 இருக்கணும். ஓகேங்களா? So very strong condition. ரைட்டா? அப்போ வந்து f of z equal e power z இருக்கா? இது f dash கண்டுபிடிக்கிறோம், e power z, this is not equal to 0. அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னது, எல்லா பாயிண்ட்லேயும் இது என்னது, இதுதான் இருக்கும், கன்ஃபார்மல் மேப்பிங்காக இருக்கும். அதாவது அட் த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இப்போ டொமைன் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் கன்ஃபார்மல் இருக்குன்னா, ஸோ எஃப் இஸ் கன்ஃபார்மல் ஆன் டின்னு சொல்லிடுவோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். கன்ஃபார்மல் மேப்பிங்கில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பார்த்துக்குவோம். கன்ஃபார்மல் மேப்பிங், ஃபிக்ஸட் பாயிண்ட், இதெல்லாம் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இதே நேரத்தில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு சேம் டெஃபினிஷன். இது அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ a belongs to d is said to be critical பாயிண்ட்னா இவங்க இதை டெரிவேட்டிவ் அந்த பாயிண்டில் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கணும். இல்லைன்னா என்னது, f dash does not exist. இது நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துப்போம். exist at a. அதே நேரத்தில் சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுன்னா f dash of a வந்து 0 ஆகணும். மாற்றிடாதீங்க, இங்கேருந்து 0 ஆகக்கூடாது, இங்கே 0 ஆகணும். ஓகே? ஸோ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அது வந்து கன்ஃபார்மல், எஃப் இஸ் ஏ கன்ஃபார்மல் மேப்பிங் அட் த பாயிண்ட். அது மாதிரி இப்போ வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும், பட் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவீங்க, பட் என்ன ஒரிஜினல் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரைட், பார்ப்போம். இப்போ என்னென்னா, ஒரு எஸ்ஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதான் முக்கியமான கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுப்போம் தெரியுமா? சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் சம் இன்டர்வல், அந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட். ரைட்டா? சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுப்போம், டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுப்போம், இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட். ரைட்டா? நீங்கள் இப்போ நமக்கு எடுக்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம புரியுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே? ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து க்ளோஸ் டு 0,1 ஆர். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி நான் ஸ்மூத் ஃபங்க்ஷன் எடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் ஸ்மூத் ஃபங்க்ஷன். ரைட்டா? எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல்லாம் என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இந்த நோட்ஸ் வந்து எங்கே உள்ளதுன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நேற்று தான் நோட்ஸ் அப்லோட் பண்ணேன். ரைட்டா? நோட்ஸ் நேற்று தான் நைட் வீடியோ போட்டேன். ஸோ அதில் உள்ள நோட்ஸ் அப்படியே நான் எழுதுறேன். ரைட்டா? ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? அதனால் அதில் உள்ள நோட்ஸ் நான் அப்படியே எழுதுறேன். அப்போ இது 2-in-1. நீங்கள் அங்கே படித்தா இங்கே படிக்க வேண்டாம், இங்கே படித்தா அங்கே படிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது உங்களுக்கு சிஎஸ்ஆருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னும் 2 மாதம் சிஎஸ்ஆர் எக்ஸாம் வரும். ஸோ அதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், பாருங்கள், கொடுத்தாச்சா? இப்போ ஃபங்க்ஷன் அதாவது என்னென்னா, அதாவது ஃபங்க்ஷனல்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த போட்டிருக்கோம் பாருங்கள். ஐங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், எஸ் ஒரு ஃபங்க்ஷன். அப்போது இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், பைங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்,
டொமைன் என்னது, அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது இந்த ஃபங்க்ஷனுங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன். எதை மேப் பண்ணால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒரு ரியல் நம்பருக்கு அசோசியேட் பண்ணும். ஸோ யூனிக்காக அசைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ஆன் எஸ். ஓகே, ஸோ லீனியர், அது லீனியர் ஃபங்க்ஷன், அது வேறு. அப்போ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ லீனியர் ஃபங்க்ஷனாக ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப்க்கும் அதே ஃபீல்டு எஃப்க்கும் போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது வேறு. ஆக்சுவலாக அந்த லாஜிக் தான் இங்கே கொண்டு வராங்க. அது ஆக்சுவலாக அது அங்கே வந்து இப்போ போட்டுடலாமே, இது ஒரு என்னது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதானே. இப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆமாம், இதுவும் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான், இதுவும் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ அங்கே வந்து ஒரு இது கொடுப்பாங்க. இப்போ இது வந்து நம்ம இந்த சி வந்து என்ன பண்ணலாம், C0,1 ஆர் போட்டுக்கலாமா. இது ஒரு இதுதான் வெக்டார் ஸ்பேஸ் தான் ஓவர் ஃபீல்டு ஆர். ஓகே, அப்போ இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல். அப்போ இது ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்லாம் புரியுதுங்களா, ரைட். ஸோ அப்போ லீனியர் ஃபங்க்ஷன்லாம் டொமைன் வந்து ஒரு, அதாவது லீனியர் ஃபங்க்ஷன்லாம் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட், இப்போ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ரியல் நம்பருக்கு மேப் ஆகும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக எடுக்கிறோம். ஓகே, ஸோ எனிவே ட்ரூ தானே. எனிவே ட்ரூனா என்ன அர்த்தம், எந்த ஒரு, ஆமாம் எனிவே ட்ரூ தான். இப்போ லீனியர் ஃபங்க்ஷன்லாம் ஒன்று தான். அங்கே வந்து ஃபங்க்ஷன் வரலாம், நம்பர்ஸ் வரலாம், ரைட்டா. ஏன்னா இப்படி எடுக்கலாமா. இப்போது டி வந்து R2R எடுக்கிறோம். ஓகே, இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், அப்போ அது ஒரு ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணலாம் தானே. ஸோ அப்போ எனிவே ஸோ லீனியர் ஃபங்க்ஷனலும் ஒன்று தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா. இங்கே வந்து ஸோ நம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மாறி வரும். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்டா. ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, பாருங்கள் இங்கே என்னென்ன கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலாக அதில் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், அப்புறம் ODE, இப்போ இங்கே சொன்ன லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ எல்லாமே இங்கே கனெக்டட் வரும். ரியல் அனாலிசிஸ், ஸோ மேக்ஸிமம் மினிமா, ஸோ எல்லாமே இங்கே கனெக்ட் ஆகுது. ரைட். ஓகே, பாருங்கள். இப்போ இது கொடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இதோட மேப் பண்ணுறேன். எக்ஸுங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா எக்ஸை கொடுக்கலாமா, எக்ஸை கொடுக்கும்போது இந்த இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டேன், ரைட்டா. ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது இங்கே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இப்போ ஒய்எஃப்எக்ஸுக்கும் இப்போ ஒய்எஃப்எக்ஸ் அப்படியே போட்டேன், அப்படி போன அவசியம் கிடையாது. இங்கே ஒய்எஃப்எக்ஸை வச்சு நம்ம சம்திங் நான் மாற்றி எழுதுவோம். சரி, அது பார்ப்போம் பின்னாடி. ஸோ ஓகே, இப்போ இந்த ஐஎஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸியாக அப்படி கொடுத்துலாம். எனக்கு இந்த நம்பர்ஸ் கிடச்சிட்டே வருது, ரைட்டா. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் கிடையாது. அப்போ காஸ்எக்ஸுக்கு என்னது ஐ அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடச்சி, ரைட்டா. இப்போ 7 ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிட்டேன்னா இமேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். இமேஜ் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கும், பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும், ரைட்டா. இப்போ நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாமா, மேக்ஸிமம். இப்போ எல்லா ரியல் நம்பருக்கும் நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறேன். அது என்ன வரும்னா இந்த, ரைட்டா, 1.732. ஸோ எல்லாத்துக்கும் மினிமம் கண்டுபிடிக்கிறேன் 0.25. ஓகே, ரைட். இப்போது அப்போ என்னன்னா எனக்கு இதுக்கு பேர் தான் இது ஃபங்க்ஷனல்னு சொல்லுவாங்க. ஓகே, the functional I is maximum and minimum at இதுதான். இதுதான் என்ன எக்ஸ்ட்ரீமம் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இதை எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லுவோம். this is the extremize the functional. okay, this function extremize this functional. okay, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுதான் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். எப்படி எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணுதுன்னு தான் கான்செப்ட். ரைட், ரைட்டா, புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டா. இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரீமல்ஸாக இருக்குது. அதாவது ஒரு மேக்ஸிமாலிட்டி மினிமாலிட்டியே கொடுக்குது, இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட், இது பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 2 டாபிக் தான், 2 யூனிட் தான். ஒன்று வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமல் வேல்யூஸ், இன்னொன்று சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமல் வேல்யூஸ். அவ்வளோதான், 2 சாப்டர் தான். ஸோ கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஓவர். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் என்னென்னா, ஆக்சுவலாக இது ஒரு தியரம். ஆக்சுவலாக இது நம்ம அங்கே கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே நம்ம இப்படி மாற்றி எழுதணும். ஆமாம், இது ஒரு தியரம், இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இதை வந்து ஸ்டேஷனரி வேல்யூன்னு எடுத்துக்கணும். ஐங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டாங்க. ஓகே,
அந்த கர்வ் வந்து நம்ம எதை எக்ஸ்ட்ரீம் சில என்னென்ன கர்வ்ஸ்லாம் இந்த பாயிண்ட் வழியே போகுது அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஏதோ ஒரு ஃபிக்ஸடு ஃபங்க்ஷன் ரைட்டா, இது ஒரு ஃபிக்ஸடு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேஷனரி வேல்யூ ஆஃப் ஐன்னு சொல்ல போகிறோம். இப்போ அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஓகேவா, அதாவது என்னென்னா ஐ ஹேஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ. ஓகே, அது கொடுக்குறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நம்ம இதுன்னு எடுத்துக்கிறோம் ரைட்டா. இப்போது இதோட இந்த இருக்குல்ல இதான் என்னது, இதுதான் நம்மளோட டெல்டா. ஓகே, இதோட வேரியேஷன் சொல்லுவோம். டெல்டா ஐ வந்து கண்டிப்பாக 0 ஆகும், இதை மறந்துடுங்க. ஸோ இங்கே நம்ம கால்குலஸ் வேரியேஷனில் ஸோ டெல்டா ஐ வந்து 0 ஆகும். ஓகே, ஸோ வேரியேஷன் ஐ வந்து 0. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வேரியேஷன் 0 ரைட்டா. இதை நீங்கள் இது வந்து நம்ம அங்கே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இதை சொல்லுவோம். அப்போது டெல்டா ஐ ஈக்குவல் டு 0. ஸோ வேரியேஷன் இன் ஐ வந்து 0. இதுதான் நெசசரி கண்டிஷன். ஓகேங்களா, இது அப்படியே வேறு இன்னொரு ஃபார்மில் எழுதுவோம். அது என்னென்னு பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த இது கண்டிப்பாக கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். டெல்டா ஐ வந்து ஈக்குவல் 0. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட், இதில் தான் ஆய்லர்ஸ் லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் வரும். பாருங்கள் என்னென்னா நெசசரி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமம். இதுவும் நெசசரி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமம் தான். இப்போ நம்ம இப்போ பார்த்ததும் நெசசரி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்ட்ரீமம் தான், இதுவும் அதான் ரைட். இப்போ தியரம் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வரும், அதான் கான்செப்ட். ஓகே, எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ இருக்குன்னு அவசியம் கிடையாது ரைட். இப்போ பாருங்களேன், இப்போ என்னென்னா இது கான்செப்ட் என்னென்னா பாருங்கள், ஆக்சுவலாக என்ன ஒய் ஆஃப் எக்ஸ் தான் எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் ஃபங்க்ஷனல். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனில் ஒன்று மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணலாம். ஓகே, வித் திஸ் கண்டிஷன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா தென் ஒய் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் தி பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். இது ஒரு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஏன் பவுண்டரினா இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஓகே, இது ஒரு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தை நம்ம ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஓகேங்களா, ஒய் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த 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 ஈக்குவேஷனுக்கு பேர் தான் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ரைட்டா. லெக்ராஞ்சியன் ஆய்லர் ஈக்குவேஷன், லெக்ராஞ்சியன் ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இதை கொண்டு வருவோம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம இதை எழுதுவோம். என்ன எழுதியிருப்போம்னா சப்போஸ் Q1 Q2 Qn let be generalized coordinates are இருக்கு. then லெக்ராஞ்சி ஈக்குவேஷன், அங்கே லெக்ராஞ்சின்னு சொல்லியிருப்போம், ஆய்லர் சொல்லாமல் லெக்ராஞ்சின்னு சொல்லியிருப்போம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இஸ்ன்னு போட்டு இப்படி இருப்போம். ஸோ டோஎல் பை டோ QI டாட் டெரிவேட்டிவ் மைனஸ் டி பை டிடி, அங்கே டி பை டிடி ரைட்டா, மைனஸ் டோஎல் பை டோ QIன்னு போட்டிருப்போம் இஸ் ஈக்குவல் 0, ஐ வந்து 1 to n. ஸோ இது இப்படி இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி இந்த எழுதியிருப்போம் பாருங்கள். ஆக்சுவலாக சாப்டர் 2ல் தான் ஃபுல்லாக அதை பற்றி படிச்சிருப்போம். சாப்டர் 2ல் ஃபுல்லாக தான் படிச்சிருப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் இதை எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா இதை வச்சு எழுதுறது, ஒரு பர்டிகுலராக எழுதுறது, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கைனடிக் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எழுதுறது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம கான்செப்ட் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அங்கே வந்து என்னென்னா கட்சிங்கிறது இப்படி இருக்கும். கட்சிங்கிறது டி மைனஸ் வி, டிங்கிறது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், விங்கிறது கைனடிக் ஃபங்க்ஷன்ஸ் ரைட்டா. ஸோ அதை வச்சு அங்கே எழுதியிருப்போம் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ். சரி, எல்லு. ஓகே, இப்போ எல்லு வந்து இப்படி இருக்கும், Q டாட் டீயில் இருக்கும். ஓகே, இப்போ கட்சு இதை வச்சு எழுதுறது ரைட்டா. கட்சு நம்ம இதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம எழுதியிருப்போம். ரைட், இது பாருங்கள் என்ன பின்னாடி அங்கே கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக இப்படி எழுதியிருப்போம், டி பை டிடி ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் டோஎல் பை டோ Q டாட் மைனஸ்
dou L by dou Q equal to 0. நான் ஒரே ஒரு ஜெனரலைஸ் கோஆர்டினேட் இருக்கிறதுனால இதுதான் நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் சொல்லி செகண்ட் சாப்டரில் வச்சுருப்போம். ரைட். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ரைட். இப்போ நம்ம வந்து இது ஜென்ரல் ஃபங்க்ஷன். ரைட்டா? எல்லுங்கிறது ஜென்ரல் ஃபங்க்ஷன், இங்கே வந்து எஃப்ங்கிறது ஜென்ரல் ஃபங்க்ஷன். ஓகே. அங்கே டைம் இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதை வச்சு தான் அவங்க கிளாசிக்கல் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனை கொண்டு வராங்க. ரைட்டா? ரைட். இப்போ இன்னொரு கண்டிஷனை சைடில் எழுதிப்போம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் பார்த்தீங்களா, இது என்னென்னா இந்த சைடில் எழுதியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே நிறைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்து அந்த மாதிரி கொண்டு எஃப் எக்ஸ் ஒய் ஒவ்வொன்று எக்ஸு எல்லாத்தையும் எழுதி அதோட டெரிவேட்டிவ் போடுறோம். ஸோ இதுக்கு ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் இதுதான். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஒய் டோ ஒய் டேஷ். ஓகே. போட்டு ஐ வந்து 1 to n. இது இப்போ அப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா n ஆயிலர்ஸ் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இருக்கும். ரைட்டா? புரிஞ்சுக்கோ. இது ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறோம், இது அது ஒரு ஃபங்க்ஷனு பார்த்தோம். இது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ n ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து பண்ணுறது. ரைட். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட், சம் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இன் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். என்ன சொல்லிடுவாங்கன்னா ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ப்ராசிஸ்டோக்ரோன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு நல்ல கான்செப்ட். என்னென்னா இப்போது இந்த இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு. ஸோ இதை இப்படியும் வரலாம், இந்த பாத்து வழியாகவும் வச்சுக்கோம். சம் ஹைட்டில் இன்னொரு பாத்து, நிறைய பாத்து இருக்குது, இப்படி வரலாம், நிறைய பாத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பாத்து இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றதில்ல. ஸோ எந்த பாத்தில் வந்தால் நம்ம குயிக்காக வருவோம். ஓகே. குயிக் டைமில் வருவோம். அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஷார்ட்டஸ்ட் டைமை கண்டுபிடிக்கிறது டெசன்ட் ப்ராப்ளம். ஓகே. இதுக்கு பேர் என்னது? ஷார்ட்டஸ்ட் டைம் ஆஃப் டெசன்ட் ப்ராப்ளம். ஆக்சுவலாக என்னென்னா இதான் எக்ஸ்ட்ரீமல்ஸ். இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ நிறையா கர்வ்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஏபி 2 பாயிண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்துருவாங்களா? ஸோ அதான் இந்த 2 x1 இந்த 2 ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி நிறையா கர்வ்ஸ் வரையிடும். There are infinitely many curves. Okay? There are infinitely many curves. வரைஞ்சாச்சு. அதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷார்ட் டைமை எடுத்துக்குது. ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷன் தான் என்னது, அந்த ஃபங்க்ஷனலுக்கு எக்ஸ்ட்ரீமலாக இருக்கும். அது யாருன்னா சைக்ளாய்டு. ஆக்சுவலாக சைக்ளாய்டுனா யாருன்னா நம்ம கால்குலஸில் படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிச்சிருப்போம். கால்குலஸில் சைக்ளாய்டு படிச்சிருப்போம். அதோட ஈக்குவேஷன் இந்த பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து x = a 1 minus cos theta, y = a theta minus sin theta. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமல் வந்து சைக்ளாய்டு முக்கியமான கான்செப்ட். இது கேட்பாங்க. அடுத்து வந்து இப்போ ஷார்ட்டஸ்ட் டைம் பார்த்தாச்சு. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான். அப்போ 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஓகே. 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. இந்த 2 ஃபிக்ஸட் பாயிண்ட். அப்போ நம்ம கர்வ் வந்து வரைகிறோம். கர்வ்னா பார்த்து ஏதோ பார்த்து வரைகிறோம். இது 2 வரைஞ்சாச்சு. ஸோ நிறையா கர்வ்ஸ் வரையலாம். ஸோ we draw infinitely many curves passing through these 2 points. ஓகே. இப்போது இங்கேருந்து இங்கே வரணும், லென்த்து கம்மியாக இருக்கணும். ஓகே. இங்கேருந்து இங்கே வரணும், லென்த்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த கர்வ் தான் என்னது, gives the extremum value for this family of curves. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னதுன்னா ஸ்ட்ரெயிட் லைன். therefore extremal is a straight line. அதாவது ஷார்ட்டஸ்ட் பார்த்து கொடுக்குறது என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதான் கான்செப்ட். ரைட்டா? ஆக்சுவலாக இது இப்படி வரும், இப்படி எழுதியிருப்போம். ஆக்சுவலாக இதுதான் இந்த ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், +2 இது இருக்குது. லென்த் ஆஃப் கர்வ். ஓகே. x1லேருந்து x2 இருக்குது, ஒரு கர்வ் இருக்குது. அந்த லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ரைட்டா? ஏற்கனவே +2ல் படிச்சிருக்கோம். x1 to x, a to b போட்டு √1 + dy/dx ² dx. இப்போ பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா இந்த y(x) வச்சு எழுதக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. y(x), x, y(x), y' வச்சு எழுதக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி எழுதணும், அதான் இங்கே சேலஞ்சிங்கான விஷயம். ரைட்டா? y(x) ஓகே, இதை வச்சு நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோம். ரைட்டா? இதை மாற்ற இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னென்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஜியோடெசிக் ஆன் ஏ பிளேன். அப்போ ஒரு பிளேனில் அது என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இப்போ ஜியோடெசிக் கர்வ்னு டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில் படிச்சிருப்போம். இப்போ ஒரு பிளேன் இருக்கா, அது 2 பாயிண்ட் இருக்குது. அது 2 பாயிண்ட் வழியே நிறைய கர்வ்ஸ் வரையலாம்.
அப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் எது எடுக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் எடுத்துக்கும். அப்போ ஜியோடெசிக் ஆன் ஏ பிளேனில் ஷார்ட்டஸ்ட் பாத் என்னவா இருக்க முடியும், 2 பாயிண்ட் வெளியே போகக்கூடியது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க முடியும். அதே இது ஜியோடெசிக் ஆன் ஏ ஸ்பியர்னா இருக்கும். ஒரு ஸ்பியர் இருக்கா, ஸ்பியர்னா இப்படி பால் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க, 2 பாயிண்ட் ஸ்பியரில் 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஷார்ட்டஸ்ட் பாத், அதாவது பாத் 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது நிறையா கர்வ்ஸ் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கர்வ் வந்து சம் கலெக்ஷன் ஆஃப் கர்வ்ஸ் ஹேவ் ஏ ஷார்ட்டஸ்ட் லென்த். அது என்னன்னா கிரேட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. கிரேட் சர்க்கிள் ஒன்றுமே கிடையாது. ஸோ இது ஸ்பியரா, இது ஸ்பியர் ரைட்டா. இப்போது கிரேட் சர்க்கிள், இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணலாம், கத்தி வச்சு இப்படி கட் பண்ணலாம். அப்போ அதை சர்ஃபேஸ் என்ன கிடைக்குன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்படி கட் பண்ணிகிட்டே வரும்போது இப்படி இப்போ நிறையா, அதாவது இப்படி கட் பண்ணுறோம். ஸோ வெர்டிக்கலாக கட் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு அந்த சர்ஃபேஸ் என்ன வரணும், சர்க்கிளாக இருக்கும் ரைட்டா. இல்லைன்னா இது கொய்யாப்பழமாக நினச்சிக்கோ, அப்போ தான் கரெக்டாக கொய்யாப்பழமாக நினச்சிக்கோங்க. அப்போ அதை கட் பண்ணும்போது அந்த வெள்ளையாக ஒரு போர்ஷன் வருமா, அதுதான் ஒரு சர்க்கிள். நம்ம எப்படி கட் பண்ணாலும் ஃபுல்லாக கட் பண்ணால் சர்க்கிளாக வரும். ஓகேங்களா, சர்க்கிளாக வரும். இப்போது எந்த பாயிண்டில் கட் பண்ணால் ஒரு சர்க்கிள் வந்து மிக பெருசாக இருக்குன்னா அது நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்பியர் வழியாக நம்ம கட் பண்ண நினச்சின்னா அது வந்து கிரேட் சர்க்கிளாக இருக்கும். இப்படி நிறைய கிரேட் சர்க்கிள் இருக்குமா, இருக்கும், நிறைய கிரேட் சர்க்கிள் இருக்கும். அப்போ நம்ம சென்டர் வழியாக நம்ம அந்த ஸ்பியரை கட் பண்ணியாச்சுன்னா வி ஹாவ் ஏ கிரேட் சர்க்கிள். ஓகே, அதுதான் அந்த ஸ்பியரோட ஜியோடெசிக் ஆன் ஏ ஸ்பியர் வந்து கிரேட் சர்க்கிள். ஓகே, அதான். ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஜியோடெசிக் ஆன் ஏ ஸ்பியர் இஸ் ஏ கிரேட் சர்க்கிள். அடுத்து ஒரு கான்செப்ட் என்னன்னா ஜியோடெசிக் ஆன் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகே, இது ஒரு சிலிண்டர், பேஸ் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ ஜியோடெசிக் ஆன் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அப்போ ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் சிலிண்டர் எடுத்துப்போம். ஸோ இதுதான் இந்த பிளானான சிலிண்டர் ரைட்டா, ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகே, இப்போது ஜியோடெசிக் ஆன் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ரைட்டா. ஸோ இப்போ 2 பாயிண்ட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது வழியே போகக்கூடிய ஷார்ட்டஸ்ட்னா சர்க்குலர் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சர்க்குலர் ஹெலிக்ஸ்னா எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இந்த சிலிண்டர் அப்படியே நம்ம ஒரு இப்படி படர்ந்து போயிருக்கும். இப்போ இது சப்போஸ் இதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம மணி பிளான்ட் இந்த இடத்துல வளர்த்தா எப்படி இருக்கும், அந்த பிளான்ட் இப்படி படர்ந்து போகுமா, இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ஸ்பைரல் மாதிரி போகும். ஓகேங்களா, ஸ்பைரல் மாதிரி இப்படி சுற்றி போகும். ஓகே, ஆக்சுவலாக சர்க்குலர் ஹெலிக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில் நிறைய இடத்துல அவங்க எழுதிப்பாங்க. அப்போது ஜியோடெசிக் ஆன் ஏ ரைட் சர்க்கிள் சிலிண்டர் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா இப்போ சர்ஃபேஸ் ரெவால்யூவேஷன். தேர்ட் அப்ளிகேஷன் என்னன்னா ஒரு ஆக்சுவலாக நமக்கு ரெவால்யூவேஷன் தெரியும். இப்போ என்ன தெரியும், ஆற்றூரில் உள்ள ஒரு க்ளோஸ்டு ஏரியாவை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடும், அதாவது வால்யூம் கிடச்சிடும், சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடச்சிடும் ரைட்டா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதான் இப்போ ஏதோ ஒரு கர்வ் இருக்குது, சம் கர்வ்ஸ் இருக்குது, நிறைய கர்வ்ஸ் இருக்குது. 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்தாச்சு ஏபி ரைட்டா. அப்போ இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ இது ஒரு ஏரியா கவர் ஆயிரும். ஓகே, இது ஒரு ஏரியா கவர் ஆயிருமா. இதை நான் எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு சாலிடு கிடைக்கும். அப்போ அந்த சாலிடுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அது ஒரு ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஓகே, பவுண்டடாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம், வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா இப்போ என்ன கர்வை யூஸ் பண்ணி ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி அதை ரொட்டேட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த கர்வ் வந்து மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்கணும். அப்போ அந்த கர்வ் என்னன்னா கேட்டனரி. ஸோ அப்போது இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஏரியா கொடுக்கும். அந்த ஏரியாவை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது, எக்ஸஸ் பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அப்போ மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்ட்ரீமல்னு சொல்லுவோம். அது யாருன்னா கேட்டனரி. ஆக்சுவலாக இது வந்து நம்ம செயின் மாதிரி நீங்கள் நிறையா இது பார்த்தா தெரியும், நீங்கள் கிராஃபிக்ஸ் பார்த்தா செயின் மாதிரி போட்டு இந்த மாதிரி செயின் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது கேட்டனரி. இதுவுமே நான் கால்குலஸில் படிச்சிருப்போம். இதோட ஈக்குவேஷன் பாருங்கள், இது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனாக இருக்கும், காசோட ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் ரைட்டா. இதுதான் நம்ம என்ன பண்ணிச்சிருப்போம், சர்ஃபேஸ் ஏரியான்னு படிச்சிருப்போம் ரைட்டா. ஒய்எஃப்எக்ஸுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃபங்க்ஷன் இது ரைட்டா. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருப்போம்
ஓகேங்களா. அங்கே வந்து ஃபங்க்ஷன் தெரியும், அதனால் அவர் போட்டுருவோம். இங்கே வந்து ஃபங்க்ஷனே தெரியாது. ஏன் கான்செப்ட் ஃபங்க்ஷன் தெரியாது, இந்த ஃபங்க்ஷனை வச்சு எழுதக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தெரியும், அதை வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ரைட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ரியல் அனாலிசிஸே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபங்க்ஷனல், அதாவது ஃபண்டமெண்டல் லெம்மா ஆஃப் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். இப்போ எஃப்ங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஒரு காம்பேக்ட் இன்டர்வல் a, b. If interval a, b la fx gx dx 0 வரும். For every x g belongs to set of all g. இது என்ன அர்த்தம்னா set of all real valued continuous function defined on a closed interval a, b எடுத்துக்கிறோம். ஸோ எந்த ஜி போட்டு இது போட்டாலும் இந்த ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாக இருக்குது, 0 ஆகும். ஸோ ஆகும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் கிவ்ஸ் தி, அப்படின்னா அர்த்தம் இந்த எஃப்ங்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அது வந்து 0 ஃபங்க்ஷனாக இருக்கும் ஆன் a, b. ஓகே. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதை தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வேறு மாதிரி படிப்போம். ஸோ ஐடென்டிக்கல் மேப்பிங் தியரம், ஐடென்டிட்டி மேப்பிங் தியரம்னு படிப்போம். ஸோ சேம் கான்செப்ட். அங்கே என்ன படிப்போம்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, டொமைன் கோடொமைன் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா. இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த டொமைனில் உள்ள டொமைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். டொமைனில் உள்ள செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். சரிங்களா. ஸோ லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக மறந்துருச்சு, அதை நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நடத்தணும். அதை லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதாவது இப்படி கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக என்னென்னா இப்படி இருக்கும், எஃப் d2c be an analytic function, analytic function on d ல இருக்கும். ரைட்டா. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து எஸ்ங்கிற செட் என்னன்னா செட் ஆஃப் all limit points of D. So set of all limit points கண்டுபிடிப்போம். இது ஒரு செட். இப்போ F வந்து is analytic on S இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ F is always ஐடென்டிக்கலி 0 ஆன் D இருக்கும். ஸோ இது ஐடென்டிக்கல் மேப்பிங் தியரம். இதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுவாங்க. ரைட்டா. அது ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணும்போது அதே சேம் கான்செப்ட். ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இங்கே அது மேட்ச் ஆகும். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து இது கொஸ்டின் வந்து டிஎன் செட் 2017 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்வேர்டு நமக்கு இப்படி தான் கேட்பாங்க. ரைட்டா. ஸோ அதனால் இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷனில் 3 வேரியபிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் 3மே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இது. ரைட்டா. இது லெக்ராஞ்சி நம்ம ஏற்கனவே எழுதுனது, ஆல்ரெடி நம்ம எழுதுவோம். இதுதான் இது நிறைய இடத்துல எழுதியிருப்போம். இதே இந்த மாதிரி எழுதிக்கலாம். சில நேரத்தில் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், போத் ஆர் ஈக்குவலண்ட். ரைட்டா. ரைட். ஸோ எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் எஃப் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அதே நேரத்தில் எஃப் இந்த ஃபங்க்ஷனல் வந்து இப்படி இருக்குது, அதாவது எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் டேஷ். ஒய் டேஷ்ங்கிற டேர்ம் இதில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த இதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, ஏன்னா இதில் என்ன இருக்கும், எஃப்ல எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், ஒய் டேஷ் இருக்கும். இதை பொறுத்து பண்ணும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0 ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்று அப்ளை பண்ணலாம். இந்த டெரிவேட்டிவ் 0னா இது 0 ஆயிரும், இது 0. இப்போ திஸ் வேல்யூ 0. ரைட்டா. எஃப் இஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு மீனிங் தான். therefore எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஒன்று தான். அப்போ எஃப் வந்து ஒய் டேஷ் வந்து அதில் இல்லைன்னா ஐலர்ஸ் ஈக்குவேஷன் இதை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். ரைட்டா. அடுத்த கண்டிஷன். இப்போ அடுத்து என்னென்னா இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் ஒய் இல்லாமல் இருக்கும். எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய். அப்படி இருந்தால் அர்த்தம் இதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் வந்து இதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். இதை மறுபடியும் இங்கே 1ல் அப்ளை பண்ணுறோம். இப்போ இது 0 ஆயிரும். திஸ் டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0. இந்த டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0னா திஸ் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ரைட்டா. முக்கியமான அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதில் வந்து எக்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் 0. இதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல செகண்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இது 0 ஆயிருமா, இந்த இது 0னா திஸ் இஸ் 0 ஆகும். இப்போ இது 0னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்.
ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டிஎன் செட்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்போம். லாஸ்ட் இயர் கேட்டாங்க, இந்த வருஷம் இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? ஏன்னா இதில் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஈஸியாக ஒன் வேர்டு நம்ம கேட்க முடியாது. ரைட்டா? ஸோ இதில் வந்து ஒன் வேர்டு கேட்கறதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் தான் கேட்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் அந்த ஜியோடெசிக் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஒன் வேர்டு கேட்கலாம். ஸோ இந்த லெம்மா கேட்கலாம். அப்போ ஜியோடெசிக் கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா? அந்த சைக்ளாய்டு, அந்த இது பிளேனில் வந்து ஸ்ட்ரைட் லைனு, ஸ்பியரில் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் சர்க்குலர் ஹெலிக்ஸு, அப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலா, அப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் லெம்மாவா கால்குலஸ்ஸு, அப்புறம் இந்த கான்செப்ட். ஸோ அதெல்லாம் முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ப்ராப்ளம் தான். அப்போ ஒரு ஃபங்க்ஷனலுக்கு எக்ஸ்ட்ரிமல் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ஆக்சுவலாக நம்ம சிம்பிளாக தான் கொடுப்பாங்க, ரொம்ப பெருசாலாம் போகாது. ரைட்டா? எல்லாமே 4 லைன் 5 லைன் எழுதுகிற மாதிரி இருக்கும், பெருசாலாம் போகாது. இல்லைங்களா? ஆக்சுவலாக சிஎஸ்ஐ எக்ஸாமில் பெருசாக கேட்பாங்க, 2 பக்கத்துக்கு எழுதுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.